யார கல்யாணம் பண்ணிண்டா? பட்டர. கோதையோ அந்த பட்டரால பூஜை பண்ணப்பட்ட பிரபுவை. அதனால சீத்தையை காட்டிலும் எங்களுடைய கோதை உயர்ந்தவள் அப்படின்னு சுவாமி வியாக்கியானத்துல எடுத்து அழகா காண்பிக்கிறார். ரொம்ப ரசிக்க ஹிருதயத்தோடு எடுத்து காண்பிக்கிறார். இப்படி ஆண்டாளுக்கு பலவிதமான ஏற்றங்களை சொல்லிண்டே வரா. அத்தகைய ஆண்டாளுக்கு இன்னொரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே சத்சங்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆழ்வாருடைய வீட்டுல அவதாரம் பண்ணினாலே அது அவளுக்கு கிடைத்த இன்னொரு பெரிய பாக்கியம். குழந்தையிலிருந்தே சத்சங்கம் கிடைக்கிற மாதிரி பெரிய ஆழ்வாருடைய பக்தியினுடைய அருமை தெரிஞ்ச ஒரு பிதா கிடைக்கணும், பக்தியினுடைய அருமை தெரிஞ்ச ஒரு மாதா கிடைக்கணும், பக்தியினுடைய அருமை தெரிஞ்ச ஒரு குடும்பம் கிடைக்கணும் இல்லையா? அத்தகைய ஒரு குடும்பம் ஆண்டாளுக்கு கிடைச்சது. 12 ஆழ்வார்களே பெருமாளுக்கு பல்லாண்டு கூறின ஒரு ஆழ்வார். அதுவும் அந்த யானை மேலே அவர் மதுரையில வரும்பொழுது கூடலழகர்னு சொல்லக்கூடிய பெருமாள் தாளம் போட்டுண்டு அவருடைய பல்லாண்ட கேட்ட பெருமாள், கேட்ட ஆழ்வார். அந்த ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயிங்கிற சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகாக நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் சேகரிச்சு நித்திய புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நந்தவனத்துல 5 விதமான புஷ்பங்களை பயிரிட்டு இருக்கார். கொடியில வரக்கூடிய முல்லை, ஜாதி, மல்லி போன்றது, செடியில வரக்கூடிய விருட்சி போன்றது, தண்ணியில வரக்கூடிய தாமரை, அல்லி, செங்கமலம் போன்றது, மரத்துல பூக்கக்கூடிய மகிழம், செம்பகம் போன்றது, தளிர்களான துளசி போன்றது, இத்தகைய 5 விதமான செடி கொடிகளை பயிரிட்டு அதிலிருந்து புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு ஒரு நாள் விடாம புஷ்ப கைங்கரியம் பண்றார். அவருடைய பாசுரத்திலேயே ஒரு இடத்துல சொல்றார், எனக்கு தீட்டு வந்த நாள்களை தவிர மீதி நாள்கள் எல்லாம் இந்த கைங்கரியத்தை விடாம பண்ணிருக்கேன். ஏதாவது சொந்த பந்தம் போயிடுத்துனா தீட்டு வரும் இல்லையா? அந்த நாட்களை தவிர நான் ஒரு நாள் விடாம இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னு அவரே தன்னுடைய பாசுரத்துல சொல்றார். அப்படியே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது கலி பிறந்து 98வது வருஷம், நல்ல வருஷம், ஆடி மாசம், பூர நட்சத்திரம். கார்த்தால புஷ்பங்களை சேகரிக்கும் பொழுதே பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு சேகரிக்கக்கூடிய வழக்கம் இல்லையா? நன்னா தீர்த்தம் ஆடிட்டு புன்றம் தரிச்சுண்டு கார்த்தாலை ஒரு சங்கிரகமா அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த புஷ்பம் பறிக்கிறதுக்காக பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்துக்கு போறார். போகும்பொழுது அழகா பகவன் நாமாக்களை சொல்லிண்டு ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்கேச மாம் பாகி ரங்க பிரபோ. அப்படி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டே புஷ்பங்கள்லாம் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஜோதி தெரியறது, பட்டுன்னு ஒரு வெடி சப்தம் கேட்கிறது. பார்த்தா சின்ன குழந்தை கிட்டக்க போகும் பொழுது 12 வயசு பெண் குழந்தையா தலை நிறைய முடியோட கோதை கையில ஒரு கிளியோட நிற்கிறா. இப்படிதான் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஸ்தல புராணம் சொல்றது. அந்த குழந்தையே வீட்டில் எடுத்துட்டு வந்து வளர்க்கிறார். குழந்தை இல்லாத அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த பெண் குழந்தைய பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியா அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஆழ்வாருக்கு கவலையே இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன கதை பிடிக்கும்னா கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகள் தானே பிடிக்கும். இவர் பண்றதோ பக்தி பண்றதோ கிருஷ்ணனை குழந்தையா. அதனால இவருடைய பாசுரங்கள் எல்லாமே ஆண்டாளுக்காக பண்ணினா மாதிரி, ஆண்டாளுக்கு கிருஷ்ண கதையை சொல்ற மாதிரியே அந்த பாசுரங்கள்லாம் அமையறது. மற்றவர்கள் எல்லாம் வடமதுரையில கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்ல, நம்முடைய பெரியாழ்வாரோ அந்த கிருஷ்ணன் திருக்கோஷ்டியூர்ல தான் பிறந்தான் அப்படிங்கிறார். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலர்ந்தலராயிற்றே. பாகவதத்தை ஆழ்வார் எப்படி ஹிருதயத்துல வாங்கின்னு இருக்கார். பாகவதத்திலே பகவான் அவதாரம் பண்ணின உடனே நந்தோத்சவத்துல ஹரித்ராச்சூர்ண தைலாத்பிகி எல்லாம் மஞ்சள் நீர் ஆரத்திய ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுண்டாங்கிற வாக்கியம் வருது. அது அப்படியே தமிழ்ல கொண்டு வரார். என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட
கண்ணன் முற்றம் கலர்ந்தலராயிற்றே. எல்லா கோபிகளும் பகவான பார்க்கறதுக்கு ஓடுறத பாகவம். சித்ராம்பராகா பதிசிகாச்சுத மால்ய வருஷா நந்தாலயம் சவலயாம். விதவிதமான அம்பரம், நல்ல டிசைன் போட்ட படவை கட்டின்ற சித்ராம்பராகா பதி சிகாச்சுத மால். தலையில் இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் கீழே விழ. நந்தாலயம் சவலையா, கிருஷ்ணன் பிறந்த அந்த நந்தனுடைய கிரகத்தை தேடிண்டு ஓடினார் பாகவதத்துல. ஆழ்வார் அதையே ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார், நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கோட்ட நின்றாடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. அப்படியே தமிழ்ல ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார். அங்க இங்க சொல்றார், என்ன சொல்றார்? பாடுவார்களும் பல்பறை கொட்ட விசித்திர வாத்தியேகி அப்படின்னார் பாகவதத்துல. இங்க பல்பறை கொட்ட நின்றாடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடியே. பகவானுடைய அவதார கட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு அவனை தொட்டிலிட்டுறதுல இருந்து மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமலந்தோனே தாலேலோ அப்படிங்கிற அளவுல எல்லாத்தையும் பாடியிருக்காரு. கண்ணன் அப்படின்னு விட்டாலே குழந்தை அப்படின்னா பகவானுடைய நவநீத சௌரிய லீலை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். குழந்தைனாலே கிருஷ்ணனாலே ஒரு பானையோட கையில வெண்ணெய் வச்சுட்டு திரு திருன்னு முழிக்கிற அந்த திருட்டு கிருஷ்ணன் தானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். தன்னுடைய அழகான பாசுரங்கள்னால அத்தகைய பகவான் வெண்ணெய் திருடின லீலைகள் எல்லாம் ஆழ்வார் தன் பங்குக்கு அவரும் மங்களாசாசனம் பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னா, எல்லாரும் கோபிகள் ஒவ்வொருத்தரும் யசோதை கிட்ட புகார் சொல்றா. பாகவதம்னா என்ன? ஒரு மகாத்மா எழுதினார், இந்த கண்ணன் பண்ணின லூட்டி எல்லாம் ஒவ்வொருத்தரா யசோதை கிட்ட புகார் சொன்னா பக்கத்துல ஒருத்தர் எழுதிண்டார், அதுக்குதான் பாகவதம்னு பேருன்னு ஒருத்தர். இவன் வெண்ணையை திருடினான், பாலை திருடினான், தயிரை திருடினான், கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டான், இப்படியே சொல்லக்கூடிய புகார்கள் எல்லாம் ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துட்டா. அந்த நோட்ஸுக்கு பாகவதம்னு பேர் வந்துடுத்தோ அப்படின்னார். யசோதை கேட்கிறா, என்ன சொல்ற? என் வீட்டுல ஒரு குழந்தை இருந்தான். கொஞ்ச நாளா என் வீட்டு குழந்தைய கண்ணன் மாடு மேய்க்கிறதுக்கோ திருடுறதுக்கோ விளையாடுறதுக்கோ கூப்பிட்டு போகிறது இல்லை, டூ விட்டுட்டான். எந்த குழந்தையும் எப்ப கண்ணன் தன்னோட மாடு மேய்க்க கூப்பிட்டு போவான், திருடுறதுக்கு கூப்பிட்டு போவான், விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போவான்னு ஏங்கிண்டு கிடக்கும் பாவம். எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட கண்ணன் டூட்டுட்டாமா, கண்ணன் டூட்டுட்டாமா, கண்ணன் டூட்டுட்டாமா. எல்லா குழந்தைகளையும் மாடு மேய்க்க கூப்பிட்டு போறான், எல்லா குழந்தைகளையும் வெண்ணெய் திருடுறதுக்கு கூப்பிட்டு போறான், என்னை மட்டும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாமேன்னு இந்த குழந்தை அழுதுண்டே இருக்கும். நானும் எவ்வளவோ சமாதானம் சொல்லுவேன். என்றைக்கு இல்லாத அதிசயமா? உன் குழந்தை கண்ணன் என்ன பண்ணினா, இன்னைக்கு வீட்டு வாசல்ல இன்றைக்கு யார் வீட்டுல வெண்ணெய் திருடலாம்னு யோசிச்சுட்டே கார்த்தால படிக்கட்டை இறங்கினான். என் வீட்டு வாசல்ல படிக்கோளம் போட்டு செம்மண் இட்டு மாவள தோரணம் கட்டியிருந்தேன். இன்னைக்கு திருவோணம்ங்கிற பண்டிகை. வழக்கமா ஒரு வெண்கல பானையில தான் நான் அக்கார வடசல் பண்ணுவேன். என்னவோ தோணித்து இன்னைக்கு ஒரு வெந்நீர் தவளையில பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 12 திருவோணம், ஒரு சிரவணத்துக்கு பண்ற மாதிரி. உன் குழந்தை வாசல் இப்படி படிக்கட்டுல காலை வச்சானா, என் பையன் இப்படி திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே நல்லா அப்படியே மூச்சை பிடிச்சு இழுத்து பார்த்தா நல்ல வெள்ளத்தோட வாசனை, நெய் வேற சேர்ந்திருக்கா, நல்ல வாசனை. அக்கார வடசல்ல அப்படியே இந்த பாகு காய்ச்சி நெய் வரும்பொழுது ஒரு வாசனை வரும் பாருங்கோ, அதை சாப்பிடறதை விட நன்னா இருக்கும். அப்படி ஒரு வாசனை. ஆழ்வார் வேற இங்க சொல்றார், செந்நெல் அரிசி சிறுபருப்பு செய்த அக்காரம் நறு நெய் பாலால் அப்படிங்கிறார். அந்த நல்ல வாசனை வந்திருக்கு போல இருக்கு. இவன் கோவில்ல பெருமாள் இல்லையா, எத்தனை பேர் இவனுக்கு அக்கறை விடசல் அம்சம் பண்ணிருப்பான். அதனால இவனுக்கு நல்லா டேஸ்ட் தெரியாது, இவனுக்கு பதம். அதனால என்ன பண்ணினா, இங்கேயே இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் இருக்கும் பொழுது வெளியில போய் எதுக்கு விளையாடணும்னு தீர்மானம் பண்ணி, என் பையன் வீட்டு வாசல்ல சாதுவா உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லையா, அவனை பார்த்து கண்ணன் கூப்பிட்டான், இங்க வா அப்படின்னு. என் பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. நிஜமா நம்மளையா கண்ணன் கூப்பிடுறான், நம்ம கூட தானே டூ விட்டுட்டானே. கண்ணா என்னையா? உன்னே தான். நீ டியூட்டி இல்லப்பா, பழம் வா.
என் குழந்தைக்கு தலைக்கால் புரியல. கண்ணன்ட்ட போன உடனே, என்ன கண்ணா, என்ன விஷயம், எங்க திருட போனோம் இன்னைக்கு? இங்கெல்லாம் இல்ல, உங்க வீட்டுல ஏதோ கக்கு அப்புச்சி பண்றா போல இருக்கே, நல்ல வாசனை வருதே. ஆமா, எங்க அம்மா இன்னைக்கு அக்கார விடசல் பண்றா. என்னடா விசேஷம்? இன்னைக்கு திருவோணம். உங்க அம்மாட்ட என்ன கூப்பிட்டு போறியா? கூட்டிட்டு போறேனே. இந்த குழந்தை கூட்டிட்டு போன உடனே அந்த அக்கார விடசல் பெரிய வெந்நீர் தவளையில பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த மாமி. கண்ணனும் தன் குழந்தையும் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல. கண்ணா, உனக்கு வேண்ட அளவுல வெண்ணெய் தரேன், பால் தரேன், தயிர் தரேன், என்ன வேண்டுமானாலும் தரேன். இனிமே என் பையனோட காலாம் விடக்கூடாது. அவனை நீ எங்க போனாலும் கூப்பிட்டு போனோம். அதெல்லாம் அப்புறம் தாங்கோ, இப்ப எனக்கு அக்கார விடத்தல் தாங்கும். இங்க பால் தரேன், வெண்ணெய் தரேன், தயிர் தரேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப அக்கார விடத்தல். எந்த சாதாரண குழந்தைய பார்த்தாலே பெண்களுக்கு மனசு உருகி போயிடும். இவனோ தெய்வ குழந்தை, உனக்கு இல்லாத அக்கார விடசலாடா போடுறேன். அப்படியே இந்த குழந்தை அந்த பையனோட பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்து சொல்றான், பரகாலா, என்ன கண்ணா, இன்னைக்கு திருவோணம் பண்டிகை இல்லையா? ஆமா. இந்த அக்கார விடசெல்லாம் ஸ்நானம் பண்ணாம தேர்த்தா மாடாம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உம்மாச்சி கண்ணை குத்திடும். நீ போய் என்ன பண்ணு, பக்கத்துல தானே யமுனை இருக்கு, 5 கிலோமீட்டர் ஒரு பெரிய விஷயமா? நீ ஓடி போய் ஒரு